குட் பேட் அக்லி அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, டு பி ஃப்ராங்க்கு, தலை அஜித்தோட கேரியர்லேயே இது வந்து பெஸ்ட்டு ஃபிலிமாக இருக்கும், டாப் நாச் ஃபிலிமாக இருக்கும்னு தான் நினச்சேன். பட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது தலை அஜித் கேரியர்லேயே இது ஒரு ஒஸ்ட்டு ஃபிலிமு அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க, சுத்தமாக எதுவுமே இல்லை. அதாவது படத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பில்டப் தாங்க, பில்டப் மட்டும் தான் ஏற்றுறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு தலை அஜித்தை வந்து ரெட் ட்ராகன் அப்படின்றாங்க. அவர் வந்து பெரிய டானு, பாம்பேயில் பெரிய டானுன்றாங்க. அதுக்கான வேலிட் ஃப்ளாஷ்பேக் இல்லைங்க. கேஜிஎஃப், பாஷா போன்ற பெரிய ஹிட்டான டான் கதைகள்லேயே ஒரு நல்ல தரமான ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஏன்னா அது ஃப்ளாஷ்பேக் இருந்தால் தான் மக்களுக்கு, ஆடியன்ஸுக்கெல்லாம் ஒட்டும் இவர் வந்து மிகப்பெரிய டானு அப்படின்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அந்த ரெட் ட்ராகன்னா என்ன, அது என்ன பண்ணுச்சு அப்படின்றத வந்து காட்டவே இல்லைன்னும் போது அதுவே மிகப்பெரிய அடி வாங்கிச்சு நம்மளுக்கு. சரி, அந்த டான் வந்து இருக்காராம், அவர் வந்து திருந்துடுறாராம். யாருக்காக திருந்துறாரு அப்படின்னா ஃபேமிலின்றாங்க. அந்த ஃபேமிலி வந்து யார் இருக்கிறா பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் த்ரிஷா, பையன் ஒருத்தன் இருக்கிறான், சின்ன பையன். சரி, அந்த ஃபேமிலியோட எமோஷனாச்சு நம்மளுக்கு ஒட்டணும்ல, ஒட்டவே இல்லைண்ணா எப்படி அந்த எமோஷனு ஒய்ஃப் இது சுத்தம். த்ரிஷா பார்த்தா ஒய்ஃப் மாதிரியே தெரில, ஏதோ ஷூட்டிங் வந்துட்டு போன மாதிரி இருக்குது. அந்த பையன் வந்து என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் அவன் நல்லா பண்ணியிருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. அப்பா பையன்ற கனெக்ஷனே சரியாக ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. அப்படின்னும் போது அந்த எதுக்காக அந்த டானை விட்டாரு அப்படின்றத அதுவே நம்மளுக்கு ஓட்டலை. அப்போ வந்து எப்படி நம்மளுக்கு படத்தோட மெயின் கருவே ஓட்டலன்னும் போது எப்படி நம்மளுக்கு படம் ஓட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் வில்லனுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேரை லைனாக காட்டானுங்க. அது எதுவுமே வந்து வில்லன் மாதிரி தெரில, எல்லாம் காமெடி பீஸுங்க மாதிரி இருக்குதுங்க. வில்லன்னா நாங்கள் ஒரே வில்லன் போட்டால் வெயிட்டாக போடணுங்க, அந்த மாதிரி இல்லாதப்போ எல்லாரையும் போட்டு வச்சுட்டு அதுவும் எல்லாம் ஹிந்திலேருந்து எடுக்குது. சும்மா அந்த நார்த் சைடு ரீச் ஆகணும், பேன் இண்டியா படம்னு தெரியணுன்றதுக்காக ஹிந்திலேருந்து எடுக்குது. இந்த தப்பை வந்து நிறைய டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சும்மா பேருக்குன்னு ஒரு கேரக்டரை போட்டு வச்சுட்டு அது வந்து நம்மளுக்கு ஒட்டாத வில்லன்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வில்லனே வேஸ்ட்டாக இந்த படத்தை அப்படின்ற ஃபீலிங்கே வந்துச்சு. இந்த வில்லனோட தான் எனக்கு ஞாபகம் வருது, தலைக்கு போய் அர்ஜுன் தாஸை வில்லனாக போட்டாங்களே, அதுவே வந்து எனக்கு ஒட்டலைங்க. ஏன்னா தலை அஜித்துக்கு வந்து எப்போவுமே ஒரு வெயிட்டான வில்லனாக கொடுக்கணும். இந்த மாதிரி குழந்தை பசங்கள்லாம் வில்லனாக போட்டிங்கன்னா அந்த படத்தோட வெயிட்டே வந்து குறைஞ்சிடுங்க, அந்த படமே வந்து பவர் இல்லாத படம் மாதிரி ஆகிடும். அந்த தப்பு தான் இந்த குட் பேட் அக்லியில் ஆதிக்கு பண்ணிக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். எப்போவுமே வில்லனை சூஸ் பண்ணும்போது நல்லா தரமான வில்லனாக கொடுங்க. அதுவும் தலை அஜித்து மாதிரி ஹீரோங்களாக இருக்கும்போது வில்லன் ரோல் வந்து வெயிட்டாக கொடுத்தா தான் வந்து படமே நிற்கும். த்ரிஷாவெல்லாம் எதுக்கு போட்டாங்கன்னே தெரில, ஏன்னா சும்மா அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி தான் இது. த்ரிஷாவுக்கு உண்டான வெயிட்டேஜே வந்து படத்தில் கொடுக்கல. அதனால் வந்து த்ரிஷா ஃபேன்ஸுக்கு ஜிபியு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்லலாம். இந்த படத்தை எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறானுங்கன்னு தெரில. நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் கேளுங்க, படத்தில் வந்து என்ன கதை, என்ன நடந்தது அப்படின்னு யாருக்குமே சொல்லவே தெரியாதுங்க. ஏன்னா வந்து படத்தில் கதையே கிடையாது. சும்மா வந்து அப்பா பையன் சென்டிமெண்ட்டை காட்டுற மாதிரி காட்டிட்டு ஃபுல்லாக அந்த பில்டப்பை தான் அச்சு விட்டுக்கிறானுங்க. அந்த மாதிரி பண்ணுறது வந்து வேலைக்கே ஆகாது. ஒரு கதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபேமிலி சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கண்டென்ட் வெயிட்டாக இருக்கணும், கதை வந்து புது கதையாக இருக்கணும், நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சப்புன்னு சும்மா ஏகேன்னு கூறு போட்டுக்கிறீங்க. இதுனா அது அஜித்தை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு அவரோட பழைய படங்களை கூட, இந்த பில்லா, தீனா, மங்காத்தா போன்ற படங்களை கூட மறுபடியும் எடுத்து சொல்லி அந்த டைலாக்ஸு, அந்த லுக்கு, அந்த கதையை வந்து வேலிட் இல்லாமல் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்றீங்களே, ஃபேன் பாய்னா என்னங்க, சம்பவம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தலையோட அஜித்துக்கு ஒரு நல்ல கதை சூஸ் பண்ணி ஒரு நல்ல படமாக, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ மங்காத்தா மாதிரி ஒரு படத்தை நல்லா குத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் தலையோட ஃபேன் தான் சொன்னீங்கன்னா அது ஃபேன் பாய் சம்பவம், அது நல்ல சம்பவம். இது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, மொக்க கதை ஒன்று எடுத்துட்டு சும்மா வந்து பில்டப் கேமரா மட்டும் காட்டிட்டு பில்டப் மட்டும் நல்லா எடுத்துட்டு ஃபேன் பாய் சம்பவம்னா யாருங்க ஒத்துப்பா? இது வந்து நீங்களே எப்படி தான் கூச்சம் இல்லாமல் சொல்கிறீங்கன்னு தெரில. ஃபேன் பாய்னு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபேனே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாகவே நீங்கள் பண்ணவே இல்லை. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே தலையை வச்சு சொதப்பி விட்ருக்கீங்க தான் நான் சொல்லுவேன் நான். அப்புறம் இந்த சில கேரக்டர்ஸ்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து படத்தில் வந்து தேவையே இல்லாத ஆணிடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னென்ன அப்படின்னா, சிம்ரான் கெஸ்ட் ரோல் வேஸ்ட்டு, சிம்ரான்லாம் ஆயா மாதிரி இருந்தது. அது வந்து எதுக்கு போட்டாங்கன்னே தெரில, அந்த பழைய கூஸ்பம்ஸே எடுக்க முடியல. சுனில் தலையோட அசிஸ்டண்ட்டாக சுனில்னு போட்டிருக்காங்கல்ல, அவனால் எதுக்கு போட்டாங்கன்னே தெரில. அது வந்து ஜெயிலரில் தான் அவனோட கேரக்டர்லாம் இருந்தது. இதில் வந்து டம்மி பீஸ் மாதிரி இருந்தான்.
அவனுக்கு வந்து செட்டே ஆகலை அந்த ரோல், அதையும் வேஸ்ட்டுன்றாங்க. அப்புறம் அந்த பிரசன்னாவெல்லாம் எதுக்கு போட்டிங்கன்னே தெரில, ஏன்னா வந்து சுத்தமாக செட் ஆகலை அந்த ரோலு. அப்படியே வந்து பழைய பூமரங்கள் மாதிரி இருந்தான் பிரசன்னா. அதெல்லாம் போட்டு ஒரு படம் கேரக்டர் கேஸ்டிங் பண்ணுறீங்கன்னா எப்படிங்க அந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சொல்லுங்க பாலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ்டிங்கை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் படம் கதை கூட செகண்டரி தான், அது ஃபஸ்ட்டு கேஸ்டிங் செட் ஆகிற மாதிரி ஆளுங்களை போடுங்க. அந்த பையன் வந்து நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அஜித்தோட பையன் அந்த ஒட்டவே இல்லை நம்மளுக்கு. அது ஏன்னா என்னன்னு தெரில, அது வந்து அவன் பையன்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் ஒட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தாங்க கதை வந்து மூவ்மே ஆகிடும். எல்லாம் வந்து சுத்தமாக படம் மாதிரியே தெரிலங்க, எனக்கு சுத்தமாக தெரிலங்க, ஃபீலிங்கே வரலங்க. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரியே எதுவுமே கிடையாது. பத்தாவதுக்கு இந்த ரெட்ரோவை போடுறேன் பழைய பாட்டை போடுறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கூத்து பண்ணுக்கிறீங்க பாருங்கள். அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டை ரிப்பீட்டடாக போட்டுக்கிறீங்க. அதிலே வந்து அந்த பாட்டோட வைப்பே போயிடுச்சு. பாட்டு பழைய ரெட்ரோ பாட்டுனா ஒன்ஸ் தாங்க யூஸ் பண்ணோம். இந்த நான் சொன்னால் கேட்பியா மாட்டியான்னு நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும் விஜய் சேதுபதி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரல, அது வந்து வெப்பன் மாதிரி எப்போனாதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தாங்க ரெட்ரோ சாங்ஸ்லாம் எப்போ தேவையோ அந்த கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா தான் அதை வந்து கேட்குற மாதிரி இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போவுமே அதை அதையே போட்டுருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டுங்க, அது அந்த பாட்டோட வைப்பே போயிடுங்க. அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கிங்க அது படத்தில். காமெடியெலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து சுத்தமாக சிரிப்பே வரல, அப்படியே டல்லாக உட்காந்து பார்த்துருந்தேன் என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வைபே இல்லாத மாதிரி இந்த காமெடி. நல்லா காமெடி பண்ணுறவர் யோகி பாபு, அவரை நீங்கள் வந்து எப்போ போட்டீங்க, ஒரே ஒரு சீனுக்கு போட்டுக்கிறீங்க. எல்லாம் என்ன எங்கே போய் நான் சொல்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம், காமெடியே இல்லை பத்தில். அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெட் ட்ராகன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அது என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, ப்ரொஃபஸர் எடுக்கிறீங்க, டாங்லி எடுக்கிறீங்க, அப்புறம் யார் அந்த ஜான்விக் எடுக்கிறீங்க. இதெல்லாம் என்னங்க கார்ட்டூனை போட்டு நம்புற மாதிரியே இல்லைங்க. அதெல்லாம் இதுலேயே வந்து படத்தோட கிரிஞ்சி அப்படின்ற ஒரு வார்த்தை நான் யூஸ் பண்ணவே இல்லை, இந்த கட்டத்தில் வந்து வந்துச்சு லைட்டாக. அதை வந்து நீங்கள் அந்த டோட்டலாகவே அந்த ஃப்ளாஷ்பேக்கே தூக்கிட்டு ஒரு நல்ல தரமான ஃப்ளாஷ்பேக் கொடுத்துடலாம். மாஸ் சீன்ஸ்லாம் காட்டுறீங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லாத இடத்துல காட்டுறீங்க. நிறைய இடத்துல ஏகே 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 ஏகேன்னு சொல்லிட்டு ஒரே கூறு போடுற மாதிரி ஏகே போட்டு மாசு நீங்கள் அதெல்லாம் மாசாவே தெரில. அதான் சொல்கிறேன், ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து மாசை வந்து எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஒரு படத்தில், அந்த படத்தில் அந்த சீனு கண்டென்ட் உள்ள டீப்பாக போயிட்டு அதுலேருந்தே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகணும், அதுதான் மாசு. நீங்கள் வந்து பழைய படம் பில்லா எடுக்கிறீங்க, தீனா எடுக்கிறீங்க, மகாத்தா எடுக்கிறீங்கன்னும் போது அந்த மாசு சொல்கிறதுனால எப்போவுமே மாசு க்ரியேட் ஆகுது. அதெல்லாம் வந்து சும்மா மைல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். படம் ஃபுல்லாக அதே யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது சுத்த வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். நல்ல வேலை நீங்கள் படத்துலேயே பண்ண ஒரே நல்ல விஷயம் பார்ட் 2 போடாது தான். நான் வேறு பயந்துனே இருந்தேன் எங்கே பார்ட் 2 கிட்டு போட்டுருவீங்க அப்படின்ட்டு. நல்ல வேலை ஒரே பாட்லேயும் முடிச்சு விட்டது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். மொத்தத்தில் குட் பேட் அக்லி இது வெடிகுண்டு இல்லை, வெறும் குண்டு.